Hello guys, welcome back to our channel Chennai Telugu Pannu. It's me Shravanti. இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து காமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய ஐப்ரோ எப்படி நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக வந்து பண்ண மாட்டேன். சிம்பிளாக எல்லார் வீட்லேயும் எப்படி நம்ம ஐப்ரோ ஷேப் பண்ணுவோமோ, ஐப்ரோ ட்ரா பண்ணுவோமோ, சேம் அதே மாதிரி நானும் வீட்டில் அப்படி தான் பண்ணுவேன். சிம்பிளாக எல்லாரும் வீட்டில் பென்சில் வச்சு தானே நம்ம ஐப்ரோ ஷேப் பண்ணுவோம். ஸோ நானும் அதே மாதிரி தான். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த ஐப்ரோ பென்சில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வச்சு தான் நான் எப்போவுமே ஐப்ரோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து நம்ம ஐப்ரோ பண்ணும்போது நான் எப்படி ஐப்ரோ பண்ணுவேன்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் எப்படி பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட ஐப்ரோ வந்து நல்லா கோம் பண்ணுவேன். நல்லா கோம் பண்ணதுக்கப்புறம் இது ஐப்ரோ பென்சில் இருக்குல்ல, இது லைட்டாக ஓப்பன் பண்ணணும். ரொம்ப பெருசாக ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா உடஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் எப்போவுமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே கேப்ஸ் இருக்குல்ல, இது லைட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே லைட்டாக ரொம்ப டார்க்காக நீங்கள் டச் பண்ணி இப்படியே மேலே வந்து ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கிட்டே போகணும். அதே லைனில் இங்கே கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கேப் நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் கீழே வந்து லைட்டாக, நான் எப்போவுமே ஐப்ரோ ரொம்ப லைட்டாக தான் பண்ணுவேன். ரொம்ப டார்க்காக பண்ணிடுச்சுன்னா நமக்கு ஐப்ரோ வந்து ஏதோ இல்லாத மாதிரி தெரியும். ஸோ கீழே கூட இந்த மாதிரி கோம் பண்ணிக்கோங்க இந்த ப்ரஷ் வச்சு. இப்போது இங்கேருந்தா ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு லைன் கொடுங்க. அது எப்படி ட்ரா பண்ணுவேன்னா, நான் இந்த கீழே வர மாதிரி, நமக்கு ஐப்ரோ கீழே தானே இருக்கும், மேலே இருக்கிறது கீழே இப்படி தானே இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே மட்டும் கொஞ்சம் தூக்குற மாதிரி தெரியறதுக்கு இங்கே கொஞ்சம் நான் மேலே எக்ஸ்ட்ராவாக வந்து லைட்டாக ட்ரா பண்ணுவேன். எப்போவுமே ஐப்ரோ இந்த இடத்துல தான் டார்க்காக இருக்கணும், இங்கே வந்து லைட்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா நான் எப்படி ஸ்ட்ரோக் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ ஃப்ரண்ட்டு இதுதான் ஷேப்பு. இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னு கவலைப்படாதீங்க, லாஸ்ட்டில் வந்து அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். சேம் இதே ஸ்டெப் வந்து இந்த ஐப்ரோக்கே நான் ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்ற மாதிரி இருக்குல்ல, இருங்க. இந்த மாதிரி ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி இயர்பட் எடுத்துக்கோங்க. லைட்டாக அங்கே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப டார்க்காக தெரியாது. ஓகே, பண்ணிட்டா இப்போ நல்லா கோம் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா ரொம்ப லைட்டாக வந்து வருது, இது ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப லைட்டாக தான் வருது. பார்த்தீங்களா, ஐப்ரோ நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ இப்போது எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதும், நமக்கு எக்ஸ்ட்ராஸாக கீழெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போதும் இந்த மாதிரி இயர்பட் எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து இந்த மிசிலர் வாட்டர் இருக்குல்ல, அதில் நீங்கள் டிப் பண்ணி இந்த மாதிரி டிப் பண்ணிங்கன்னா இதே நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஐப்ரோ பென்சில் ஆகிடும்ல, அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடும். இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். மீதி டைமில் நம்ம பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போகும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கன்சீலர் இல்லைன்னா ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே இந்த இடத்த வந்து கொஞ்சம் இன்னும் பிரைட்டாக தெரியறதுக்கு.
ஸோ நான் வீட்டில் ரெகுலராக வந்து அந்த கன்சிலர் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இதுதான் வச்சு நான் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிடுவேன். இப்போது ஐப்ரோ ட்ரா பண்ணதே அண்ட் ஐப்ரோ ட்ரா பண்ணாமல் இருக்கிறதே ரெண்டுமே ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கே இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நல்லா. ஃபைனலி பென்சில் வச்சு நான் எப்படி ஐப்ரோ ஷேப் பண்ணியிருக்கேனே உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல. ஐப்ரோ ஷேப் எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.